Hello friends, welcome back to Visiti Farms. இதுக்கு முந்தின வீடியோவில் எங்கள் ஃபார்மில் நடந்துட்டு இருக்க அப்டேட்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம். அதில் எங்கள் ஃபார்மில் ஒரு ஷெட்டு கட்டலான்ட்டு முடிவு பண்ணியிருந்தோம்னு சொல்லியிருந்தோம். இந்த வாரம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட்டுங்க. ஷெட்டு கட்ட தொடங்கியாச்சு. அது கட்டுறதுக்காக சைஸ்கெல்லாம் வச்சு பேஸ் போட்டிருக்கதா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இனி ஒரு வீடியோஸில் இதோட அப்டேட்டும் நான் கொடுக்குறேன். இப்போ வாங்க இந்த வாரம் வீடியோக்கு போவோம். இந்த வாரம் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோங்க. ஆனால் நம்ம ஃபார்முக்கு ரொம்ப தேவையான வீடியோ தான். நாங்கள் டெய்லி ஃபார்முக்கு போக முடியாது, ஆனாலும் ஃபார்மில் என்ன நடக்குது, ஃபார்மோட சேஃப்டி எல்லாமே பார்த்துக்கணும். அதுக்காக வேண்டி இந்த சிசிடிவி கேமரா செட்டப் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். என்னோடய ஃபார்ம் ரிக்வயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சிசிடிவி கேமராவை வந்து எங்கே வேணால் நகர்த்தி வைக்கணும். பவர் சப்ளைக்காகவோ இல்லை வைஃபை கனெக்ஷனுக்காகவோ வயர் கனெக்ஷன் எதுவும் கொடுக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் யோசிச்சு தான் இந்த சோலார் பவர்டு 4G செக்யூரிட்டி கேமரா வந்து வாங்கினோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து அந்த சோலார் பவர் பேனல். இது வந்து அந்த 4G பவர்டு செக்யூரிட்டி கேமரா. இது தவிர இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேனல், செக்யூரிட்டி கேம் எல்லாம் ஃபிட் பண்ணுறதுக்கு தேவையான கிளாம்ப், கனெக்டர், ஸ்க்ரூ எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஸோ எதுவுமே எக்ஸ்ட்ரா தனியாக வாங்க தேவையில்லை. இவ்வளோதாங்க பாக்ஸில் இருந்தது. இது தவிர ரெண்டு மவுண்ட் ப்ராக்கெட் வாங்கினேன் நான். இது எதுக்காகனா, இது சோலார் பேனல் வந்து ஒரு கம்பத்தில் கட்டணும். அதுக்காக வேண்டி ஒரு எக்ஸ்ட்ரா 2 மவுண்ட் ப்ராக்கெட் மட்டும் வாங்கினேன். இந்த செக்யூரிட்டி கேமரா பார்த்தீங்கன்னா கீழே வந்து SD கார்டும், மைக்ரோ SD கார்டும், சிம் கார்டும் போகிறதுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. வாங்க இதெல்லாம் எப்படி செட் பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4G சிம் கார்டை போட்டிருக்கேன். எங்கள் ஏரியாவில் ஏர்டெல் சிம் கார்டு வந்து நல்லா ஒர்க் ஆகும், அதனால் அந்த சிம் கார்டை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ப்ளஸ் இந்த கேமரா பார்த்தீங்கன்னா 256 GB SD கார்டு வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ அந்த SD கார்டை வந்து இதில் செட் பண்ணிட்டேன் நான். இதை செட் பண்ணிவிட்டு இந்த கவர் க்ளோஸ் பண்ணிட்டோன்னா ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் தான். மழை வந்தாலும் தண்ணி உள்ளார இறங்காது. ஸோ இந்த வாரம் இந்த செக்யூரிட்டி கேமரா வந்து ஃபார்மில் செட்டப் பண்ணலான்னு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. சோலார் பேனலில் வந்து செக்யூரிட்டி கேம் கனெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சார்ஜ் பண்ணிட்டேன். நம்ம ஃபோனில் வந்து அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த கேமரா சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு QR கோட் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணிட்டோன்னா இந்த கேமரா வந்து அந்த ஆப்பில் சேவ் ஆயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து 4G நெட்வொர்க் கூட கனெக்ட் ஆயிருங்க. 4G network connection succeeded. அந்த LED பேனல்லையும் இந்த கனெக்டர் கூட ஸ்க்ரூ பண்ணியாச்சுங்க. இப்போ பேனலும் செக்யூரிட்டி கேமும் இன்ஸ்டால் பண்ணுறது ரெடி ஆயிடுச்சுங்க. எங்கள் தோட்டத்தில் கட்டிட வேலை செஞ்சுட்டு இருக்க ஒருத்தர் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணினாரு. இப்போ பார்த்தீங்கன்னா சோலார் பேனலை வந்து ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணுறோம். ஸோ இந்த கிளாம்ப் போட்டு இந்த சோலார் பேனலை வந்து ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணிட்டாரு. பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்ப் போட்டு ஃபுல்லாக ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணிட்டார். அதே மாதிரி அந்த செக்யூரிட்டி கேமராவையும் வந்து இந்த கிளாம்ப் போட்டு டைட் பண்ணிட்டாரு. அவ்வளோதாங்க. இந்த கேமரா செட்டப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த கேமரா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த கம்பத்தில் மாட்டினோம். ஆனால் 2 நாளில் இன்னொரு கம்பத்தில் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ என்னோடய ஃபோன் ஆப் வழியாக இந்த கேமராவை பார்க்கலாம். ஸோ கேமரா லோட் ஆகிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா கேமரா வழியாக என்ன தெரியுதுன்னு ஈஸியாக பார்க்கலாம். ஃபோன்லேயே வந்து இந்த கேமரா டேர்ன் பண்ணுறதுக்காக கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ லெஃப்ட்டு ரைட்டு எல்லாம் பட்டன் கிளிக் பண்ணால் கேமராவும் டேர்ன் ஆகுது. அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 4G கனெக்ஷன் வழியாக கண்ட்ரோல் பண்ணுறதுனால கொஞ்சம் டிலே இருக்குங்க. ஸோ உங்கள் சிக்னல் ஸ்ட்ரென்த் பொறுத்து எல்லாமே இருக்குது. இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஆப் வழியாக ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் நான் அந்த கேமராவை செக் பண்ணுறேன்னா இப்போ ஃபார்மில் என்ன நடந்துகிட்ருக்குன்றதை நான் வீட்டிலேருந்தே பார்த்துக்கலாம். ஸோ வீட்டில் இருந்து இந்த கேமராவை கண்ட்ரோல் பண்ணி எல்லா பக்கம் என்ன நடந்துகிட்ருக்கு, யார் இருக்கா, என்ன நடந்துகிட்ருக்குன்றதை நான் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் யாராவது நடந்து போகிற அசைவு இருந்தாலும் இந்த கேமரா வந்து அதை டிடெக்ட் பண்ணிடும். அப்புறம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் வழியாக அந்த வீடியோ பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த கேமராவில் நைட் சப்போர்ட் இருக்குங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா லைட் இருக்கிறதுனால நல்ல வெளிச்சம் தெரியுது. இது பியூர் நைட் மோட் கிடையாது. ஸோ இந்த பதிவு வழியாக இதை தான் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். நம்ம தோட்டம் நம்ம கண்காணிப்பிலே இருக்கணும். ஸோ அதுக்காக வேண்டி இந்த மாதிரி செக்யூரிட்டி கேம் வந்து பொறுத்தது நல்லது. இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் வந்திருக்குங்க. உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி செக்யூரிட்டி கேம் பொருத்தி உங்கள் தோட்டத்தை நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. இனி வரும் வீடியோஸில் நம்ம பயணத்தை தொடரலாம். நன்றி, வணக்கம்.